கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு இடையே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறைக்கு படகு மூலம் சென்று வந்த நிலையில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு இடையே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடி கூண்டு பாலமானது ரூபாய் 37 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழாவானது இன்று நடைபெற்றுள்ளது. தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனி படகு மூலமாக விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையே அமைக்கப்பட்டுள்ள அந்த கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு சென்றார். பின்னர் அதனை அவர் திறந்து வைத்தார். தற்போது அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் முன்னிலையில் அதனை பார்வையிட்டு வருகிறார். இந்த கண்ணாடி கூண்டு பாலமானது கடந்த ஆண்டு இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இருந்து தொடர்ந்து இதனுடைய வேலைகளானது நடைபெற்று வந்தது. தற்போது இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் இதனுடைய திறப்பு விழாவானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சி முடிந்ததும் திருவள்ளுவர் சிலை குறித்த லேசர் ஒளி விளக்கு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதனை தமிழக முதலமைச்சர் பார்வையிட உள்ளார். இதைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் திருக்குறள் குறித்த பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. பின்னர் திருக்குறள் சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் முதலமைச்சர் பரிசுகளை வழங்கி விழா பேருரை நிகழ்த்த உள்ளார். நன்றி பிரின்ஸ். திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறைக்கு படகு மூலம் சென்று வந்த நிலையில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு இடையே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று திறந்து வைத்தார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அமைச்சர்களும் உடன் இருக்கின்றனர். தற்போது கண்ணாடி பாலத்தின் வழியே முதலமைச்சரும் அமைச்சர்களும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். திருவள்ளுவர் சிலை முதல் விவேகானந்தர் பாறைக்கு படகு மூலம் சென்று வந்த நிலையில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் கண்ணாடி பாலத்தின் வழியே சென்று கொண்டிருக்கின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளுவர் சிலை முதல் விவேகானந்தர் பாறைக்கு படகு மூலம் சென்று வந்த நிலையில் கடந்த ஆண்டு கண்ணாடி பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிலையில் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று கண்ணாடி பாலம் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று கண்ணாடி பாலத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள் மற்றும் அதிகாரிகள் உடன் செல்கின்றனர். தற்போது கண்ணாடி பாலத்தில் நேரில் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் பிரின்ஸ் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பிரின்ஸ், தற்போது அங்கு என்ன நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தற்போது முதலமைச்சர் அவர்கள் இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை திறந்து வைத்துள்ளார். திறந்து வைத்து அமைச்சர்களுடன் சென்று கண்ணாடி கூண்டு பாலத்தின் மேற்பகுதியில் நடந்து அதன் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு வருகிறார். இந்த பாலமானது 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. கடல் அலைகள் மேல் எழும்பும்
7 மீட்டர் உயரத்திலும் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 11 மீட்டர் அளவிற்கு ஆர்ச் உயரம் கொண்டுள்ளது. பாலத்தின் இருபுறங்களிலும் பாதுகாப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டு அலங்கார கற்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் இந்த கண்ணாடி கூண்டு பாலமானது தற்போது திறக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கப்பட்டு கன்னியாகுமரியில் புதிய அடையாளமாக இது தற்போது காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பாலமானது 101 பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூண்டு பகுதிகள் பாண்டிச்சேரியில் வைத்து கட்டப்பட்டு பொருத்தி அங்கு பார்க்கப்பட்ட பின்னர் தான் அவை பிரிக்கப்பட்டு கன்னியாகுமரி கடல் நடுவே எடுத்து வரப்பட்டு மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது. கூண்டு பாலத்தின் மொத்த எடையானது 222 டன்னாக உள்ளது. இவை அனைத்தும் தற்போது உப்பு காற்று பாதிக்கப்படாத வகையில் ஸ்டீல் கம்பிகள் உதவியுடன் தயார் செய்யப்பட்டு ராட்சத கிரேன்களுடன் நிறுவப்பட்டு இந்த பாலமானது இன்று திறக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்ணாடி அதில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடியானது 50 mm அளவு கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. மிகுந்த தடிமனான கண்ணாடியால் இது அமைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக ஒரே நேரத்தில் 500 பேர் வரை செல்லக்கூடிய அளவிற்கு இந்த கண்ணாடிகள் தாங்கும் என்றும் அதன் கட்டுமான வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் குவிந்துள்ளனர். ஆனால் பாதுகாப்பு கருதி அங்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கவில்லை. படகு போக்குவரத்தானது இன்று மதியம் 12 மணியுடன் நிறுத்தப்பட்டது. முதல்வர் வருகையை ஒட்டி சுற்றுலா பயணிகளுக்கும் படகு போக்குவரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிகளில் மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது முதலமைச்சர் அந்த பாலத்தின் பணிகளை பார்வையிடுகிறார். அதைத் தொடர்ந்து திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து படகு மூலமாக திருவள்ளுவர் விழா நடைபெறும் மேடைக்கு வருகிறார். அதைத் தொடர்ந்து அங்கு லேசர் ஒளி விளக்கு கண்காட்சிகள் நடைபெற உள்ளது. இதனை பார்வையிடுகிறார். முதல்வர் வருகையை ஒட்டி கன்னியாகுமரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2500 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விழா மேடைக்கு செல்பவர்கள் அனைவருமே சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே விழா மேடைக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து கன்னியாகுமரியில் இன்றும் நாளையும் முதல்வரின் நிகழ்ச்சி இருக்கும் என்பதால் கன்னியாகுமரியானது விழா கோலம் பூண்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு இடையே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அதனை பார்வையிட்டு வந்தார். இந்நிலையில் தற்போது திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தும் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோரும் திருவள்ளுவர் சிலையின் உருவப்படத்திற்கு தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திமுக அமைச்சர்களும் தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தற்போது திருவள்ளுவர் சிலைக்கு அவர் மரியாதை செலுத்தும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டு அதற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இது நிறுவி 25 ஆண்டுகள் ஆகிறது. இதன் வெள்ளி விழாவானது இன்று கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தமிழக முதல்வர் அவர் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற கூண்டு பாலத்தை தற்போது திறந்து வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து திருவள்ளுவரின் திருவுருவப்படத்திற்கு அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து
தற்போது அவர் திருவள்ளுவர் சிலையை சுற்றி பார்வையிட்டு வருகிறார். உடன் அமைச்சர்களும் உடன் சென்றுள்ளனர். மேலும் கட்டுமான பொறியாளர்களும் அங்கு உள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை முதல்வர் பார்வையிட்டு வருகிறார். முதல்வர் வருகையொட்டி கடற்கரையை சுற்றி ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கடலோர பாதுகாப்பு படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து திருவள்ளுவர் சிலையை அவர் பார்வையிட்டு திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் அதன் கட்டுமான பணிகள் கடந்த காலத்தில் அது எவ்வாறு கட்டப்பட்டுள்ளது என்பதையும் பார்வையிட்டு வருகிறார். முதல்வர் அவர்கள் தற்போது சிலையை இது நிறுவி 25 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் தற்போது இங்கு பார்வையிட வந்துள்ளது. இங்குள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சி தற்போது நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அங்கு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் முதல்வருடன் இருந்து அதனுடைய கட்டுமான பணிகள் மற்றும் இதனை பார்வையிட்டு வருகின்றனர். முதல்வர் இந்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு வந்த பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் கண்ணாடி கூண்டு பாலத்தில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு படகு போக்குவரத்தானது காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை தான் நடைபெறும். ஆனால் முதல்வர் வருகையொட்டி 12 மணியுடன் நிறுத்தப்பட்டுள்ளது. மாலை 4 மணி வரை படகு போக்குவரத்து நடைபெறும் நிலையில் இங்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் திருவள்ளுவர் சிலை மற்றும் அந்த கூட்டு பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள லேசர் மின் விளக்குகள் ஒளிர விடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் முதல்வருடன் சென்று திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ள இடத்தை தொடர்ந்து பார்வையிட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.